வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு பதிவு பாத்தீங்கன்னா குரு வக்ர பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை சுமார் 11:46க்கு தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார். இந்த வக்ர நிலை அடையக்கூடிய அந்த குரு பகவான் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியோடு இந்த வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 5ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்ற போகிறார். குரு பகவான் உபஜயஸ்தானத்துல மீனராசி அன்பர்களுக்கு வக்ர நிலை அடைவது ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், அளவலாவிய ஒரு பெரிய மாற்றங்கள். ஏன்னா மீனராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் பெரிய போடுன்னு போட்டுட்டு இருக்காரு. வாழ்க்கையில நிமிந்து வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு ஜாதகப்படி தசாபுத்திப்படி என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் அங்க ராகுவனுடைய பிடியில அந்த மீனராசி மாட்டிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, தடைகள், தாமதங்கள், சண்டை, சச்சரவுகள், குடும்பத்துல நிம்மதி இல்ல, தொழில்ல தேவையில்லாத பிரச்சனை, வேலைக்கு போனா அங்க 4 பேர் நம்மளை டார்ச்சர் பண்றாங்க. இந்த மாதிரி மீனா ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக தான் இருக்கிறீங்க கடந்த 1.5 வருடமாக. அதிலும் இப்போ சனி வக்ர 12ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிட்டார். இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் அடிச்ச ஒரு நேரம்னா இந்த ஒரு 4 மாதம் தான். எப்படின்னா விரயஸ்தானத்துல சனி ஏற்கனவே வக்ரம் ஆயிட்டாரு. அவர் 11ஆம் இடத்தையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி இப்பதான் தொழில் ரீதியாக நீங்க சில முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறீங்க. எந்தெந்த தொழில்லாம் வேண்டாம் நினைச்சீங்களோ அந்த தொழிலை திரும்ப எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் வந்துட்டு இருக்குது. எதுவே நம்ம செய்யவே கூடாது, யார்கிட்டையும் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது உங்களை தேடி ஒரு பணங்கள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமா இருந்துட்டு இருக்குது. மேலும் தனங்கள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்தையும் அவர் ஆக்டிவேட் பண்ண போறார். உங்களுடைய தொழிலை தேடி முதலீடுகள் வரப்போகுது. நீங்க முதலீடை தேடி போக வேண்டாம். யார்கிட்டலாம் கெஞ்சி போய் நிக்கிறீங்க என்னுடைய தொழிலுக்கு முதலீடு வைங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்டே நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டீங்க என்னுடைய தொழில் இப்படிப்பட்ட தொழில், இதற்கு மூலதனம் இவ்வளவு தேவைப்படுது, உங்களால முடியுமா, இப்படிலாம் நிறைய எல்லார்கிட்டையும் நீங்க பேசி பார்த்தாச்சு. ஆனாலும் உங்களுடைய தொழிலுக்கு மூலதனம்ன்றது கிடைக்கல. இப்ப இந்த குரு வக்ரமாகும் போது அதற்குண்டான ஒரு ஆயத்தங்கள்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம். அதுவும் நவம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியும் வக்ரம், குருவும் வக்ரம், ராகு வக்ரம், கேது வக்ரம், 4 கிரகங்கள் வக்ரமாக இருக்கும் போது மீனராசி என்பர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி எடுக்க அல்லாத ஒரு வரவாக தான் உங்களுடைய வருமானம் மாறப்போகுது. பணத்திற்காக நீங்க நிறைய ஒரு அவமானப்பட்ட சம்பவங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ அவர்களுக்கு முன்னாடி நீங்க எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை 4 மாதங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. சில மீனராசி அன்பர்களுக்கு இந்த உபஜய ஸ்தானத்துல அந்த குரு வக்ரம் அடையும் போது என்ன மாதிரி இருக்கும்னா, ஏன்னா உங்க ஜாதகப்படி குரு வக்ரமா இருக்க மாட்டார். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு குரு வக்ரமாக இல்லாத ஜாதக அமைப்பிற்கு உபஜயஸ்தானத்துல வக்ரம் அடையும் போது உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு பின்னோக்கி, அதாவது ஒரு தடையை கொடுக்க போறாரு, ஒரு தாமதத்தை கொடுக்க போறாரு, ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. இதே இது குரு வக்ரமாக இருந்ததுன்னா அந்த முயற்சி 7 மடங்காக ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய ஒரு முன்னேற்றங்கள், வேலையில நிறைய வருமானம், பதவி உயர்வு, அந்தஸ்து, அடுத்து செல்வாக்கு, அந்த வருமானம் மூலமாக புதிதாக வீடு கட்டுவதற்கு, புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய மீனராசி என்பர்கள் இப்போ இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுலலாம் நம்மளுக்கு நிறைய ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த 4 மாதத்துல இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு
ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக தான் இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்ல போடவே கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் அந்த டெய்லி மார்க்கெட்ல நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க, அதனால நிறைய பண இழப்புகள் வருது. குரு வக்ரமாகும் போது ஷேர் மார்க்கெட் விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல பண இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ராகுன்றது அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு உறுதுணை கொடுக்கக்கூடியவர். ஆனா குருன்றவர் உங்களுக்கு சுத்தமாகவே ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். அதனால ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வேற இடத்துல போஸ்ட் ஆபீஸ், பேங்க், நகைகள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணுங்க. மீனராசி என்பர்களை இந்த காலகட்டத்துல 4 மாதத்துல நகைகள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அது அளவுக்கு உங்களுக்கு 2 மடங்காக ஆகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் பலவீனம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம். சில சுகவீனங்கள் உடல் தன்மையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றங்கள். இதனால் வரைக்கும் நான் நல்ல சுறுசுறுப்பா போயிட்டு இருந்தேன், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது, என்னால ஒரு சுறுசுறுப்பா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை பாத்தீங்கன்னா மேலும் கொஞ்சம் பலவீனப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலமாக தான் இருக்கும். குரு வக்ரநிலை அடையும் போதுதான் இந்த பலவீனம் உங்களுக்கு தெரிய வரும். சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், அதாவது பிபி, பிளட் பிரஷர், இந்த மாதிரியான சுகரோடைய அளவுலாம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு அதிகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த 4 மாதங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு. நிறைய பிரிவினைகள் இருந்திருக்கும், வழக்குகள் பாத்தீங்கன்னா கோர்ட் வரைக்கும் போயிட்டு விவாகரத்து போய் நின்றுட்டு இருக்கோம், நிறைய நிலுவையில இருக்கு, அது எல்லாமே திரும்ப வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு நேரம். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றோம், இல்ல நாங்க 2 பேரும் ஒரு அளவுக்கு பேசி பாக்குறோம், அதுக்கப்புறமா நாங்க பிரிவறதுக்கு முடிவெடுக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். பிரிந்த குடும்பங்கள் சேர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு. திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வாய்ப்புகள். சில பேருக்கு மீனராசி என்பர்களுக்கு அந்த சந்திரன், அதாவது ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால எல்லாத்துலயும் தடைகள். திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள், நிறைய அவமானங்கள், நிறைய அசிங்கங்கள் பட்டுட்டு இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 30 வயசாகியும் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு உறவுக்காரங்க முன்னாடி நிறைய ஒரு அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க மீனராசி என்பர்கள். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வெளிநாட்டுல, வெளியூர்ல, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியூர்ல பொண்ணு பாருங்க, கண்டிப்பா இந்த 4 மாதத்துல உங்களுக்கு அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு. திருமண முயற்சியில 100% வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பேரு இல்லை அப்படின்றவங்க, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருமா, ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, இந்த 4 மாதத்துல எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையுமா அப்படின்னு ஆக்குறவங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கு ஒரு சாதகமான அமைப்பா இருக்கு. இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டு பயணம், வெளியூர் பிரயாணம்ன்றது இந்த 4 மாதத்துல அதிகமா இருக்கும். வெளியூர் பிரயாணம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள். மீனராசி என்பர்கள் குரு வக்ரம் அடையும் போது தயவு செய்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடாதீர்கள். இதை போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. இன்னும் குரு வக்ரமா இருக்கிறவரும் தோஷத்தை கொடுத்துருவாரு, சாபத்தையும் கொடுத்துருவார். அதனால தட்சிணாமூர்த்தின்றவர் சிவனுடைய ஸ்வரூபம். அவர் ரிஷிகளுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவர், தியானத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு போய் கொண்டக்கடலை மாலை போடுறேன், அவருக்கு முன்னாடி தீபம் காட்டுறேன், நீங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது. நீங்க குரு வக்ர நிவர்த்தி அன்னைக்கு, அதாவது வக்ர நிலை அன்னைக்கு, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க ஒரு 4 தீபம் ஏத்தி தூரமா, அதாவது நவகிரகத்துல போய் பக்கத்துல போய் அவருக்கு கால் பாதத்துல போய் விளக்கேற்றக்கூடாது, தூரமா இருந்து விளக்கேத்துனீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான ஒரு தோஷங்களும் விலகி இந்த குரு வக்ர நிலையில ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு சந்தோஷங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பா இருக்க போது இந்த 4 மாதத்துல. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல தனியாக சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு, இந்த வேலைக்கு போவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கு. வேலைக்கு போறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வேலைக்கு போய்க்கலாம். இந்த காலகட்டத்துல ஏற்கனவே வேலையில இருக்கிறோம், குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக வேலையை விட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா இந்த 4 மாதத்துல அப்படின்னு கேட்கிறவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த 4 மாதம் இந்த மீன ராசி பெண்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களுடைய நகைகளை இழந்தீங்களோ,
கடன் பிரச்சனை மூலமாக, குடும்ப சூழ்நிலை மூலமாக, மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் யார் யாரெல்லாம் நகைகளை இழந்தீங்களோ அவர்கள் எல்லாமே திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி பெண்களுக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இழந்த பணங்கள், அதாவது சிட்ல போட்டிருப்பீங்க, இல்ல வேற இல்ல யார்கிட்டயாவது கடனா கொடுத்துருப்பீங்க, நண்பர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க, உறவினர்களுக்கு கடன் கொடுத்திருப்பீங்க, அந்த கடன்கள் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு.